ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 78 புள்ளிகள் சரிஞ்சு 23,453 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 241 புள்ளிகள் சரிஞ்சு 77,339 நிறைவடைஞ்சிருக்கு. இந்த வாரம் முழுக்க எப்படி ஷேர் மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்கும், வேற சிறப்பு செய்திகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம். மாலை வணக்கம் சிவி. வார தொடக்க நாள் இன்னைக்கு என்எஸ்சி பிஎஸ்சி இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஒரு பெரிய இறக்கம் இல்லைன்னா கூட இறக்கம் தான். அது எப்படி பாக்குறீங்க? நீங்க கரெக்டா சொன்னீங்க, பெரிய இறக்கம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இது இறக்கமே இல்லைன்னு கூட சொல்லுவேன். சைட் வேஸ் மூவ்மெண்ட் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்செக்ஸ் இன்னைக்கு ஒரு 241 பாயிண்ட் இறங்கி இருக்குது. பட் அதுல பாத்தீங்கன்னா 350 பாயிண்ட் இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL டெக், இந்த ஐடி கம்பெனி, ரிலையன்ஸ். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலா சென்செக்ஸ் பாசிட்டிவ். இந்த 350 பாயிண்ட் இறங்குனது அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட் பிளஸ்ங்கிற லெவல்ல இருக்கும் சென்செக்ஸ். ஆக ஒரு ஐடி துறை, அந்த ஒரு துறை சார்ந்த வீழ்ச்சி மட்டுமே இன்னைக்கு சென்செக்ஸ்ல பிரதிபலிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் எடுத்துக்கணுமே தவிர ஒரு டவுன்வர்டா அல்லது ஸ்டார்டா நம்ம எடுத்துக்க முடியாது. ஐடி செக்டார் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா? இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL டெக் இது 3 ஸ்பெசிபிக்கா இறங்கி இருக்கு, கணிசமா இறங்கி இருக்கு இன்னைக்கு. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால மத்திய ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, யூஎஸ் ஃபெட் ரிசர்வ் சேர்மன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அங்க ரேட் கட் இப்போதைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இனிமேல் இந்த நியர் ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு அங்க இருக்கக்கூடிய எக்கானமி, அந்த பொருளாதாரம் நல்லா இருக்கும். இப்ப ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜெனரல் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால எக்கானமியோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பணம் பெரும்பாலும் அங்க அதை நோக்கி போகிறது ஒரு பக்கம். அது ஒரு காரணம் நம்முடைய பங்குச்சந்தையினுடைய சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு. பர்டிகுலர் ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் நடுவில் வந்தது ஒரு நாட்கள். டிசிஎஸ் தான் 3,900 இருந்தது, 4,400 வரைக்கும் போனது. அதனுடைய ஒரு கரெக்ஷனாக தான் நான் பார்க்கறேன். இன்னைக்கு இந்திர பிரசாத் கேஸ், மகாநகர் கேஸ் கிட்டத்தட்ட 20%, 15% சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஸ்பெசிபிக் ரீசன் ஏதா இருக்குங்களா? நிச்சயமா இருக்கு. இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் இது நிறைய ஹைலி ரெகுலேட்டட், கவர்மெண்ட் கண்ட்ரோல்டுன்னு கூட சொல்லலாம் ஓரளவுக்கு. அதனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஆபத்தும் இருக்குது. என்னன்னா, இவங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகைன்னு சொல்லலாம், அல்லது சிறப்பு அலோகேஷன் கொடுக்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ் மெக்கானிசம்னு சொல்றது. அதுல ஒரு அலோகேஷன் மாதிரி கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. குறைந்த விலையில இவங்க கேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த அலோகேஷனை போன மாசம் 20% குறைச்சாங்க. இப்ப 2வது மாசமாக தொடர்ந்து இந்த மாசமும் இப்போ ஒரு 20% சொல்லியிருக்காங்க. இவங்க மேஜர் சிட்டிஸ், பாம்பே மாதிரி நகரங்களுக்கு கேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. இவங்களுடைய அலோகேஷனை குறைக்கிறப்போ அவங்களுடைய டாப் லைன் growth குறையும், பாட்டம் லைனும் குறையும். சோ விற்பனை அல்லது லாபம் அப்படிங்கிறது அடிவாங்கும். அதனால புரோக்கரேஜஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி அடிக்கடி இப்ப 2வது முறையாக அரசனுடைய தலையீடுதல இருக்கு. அதனால இது தொடர்ந்து போகும் பட்சத்துல இவங்களுடைய லாபத்துல அடிவாங்கும். அதனால இதை டவுன்கிரேட் பண்ணி அதனுடைய டார்கெட்ஸை குறைச்சிருக்காங்க. இதன் காரணமாக இன்னைக்கு இந்திரபிரஸ்தா கேஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 20% கிட்டத்தட்ட இறங்கி ₹80 இறக்கத்துல ₹325 வணிகம் நடந்தது. மகாநகர் கேஸ் பாத்தீங்கன்னா 14% இறங்கி ₹183 இறக்கத்துல ₹1130 அப்படிங்கிற அளவுல வணிகம் நடந்தது. இந்த இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க வரைக்கும் இந்த இறங்குமுகமான போக்குங்கிறது தொடரும். ஏற்கனவே முன்னால உங்களுக்கு சில பேருக்கு நினைவு இருக்கலாம், IRCTC இதுல இந்த மாதிரி அவங்களுடைய ராயல்டி, அவங்களுடைய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அரசாங்கத்திற்குன்னு அதை அதிகப்படுத்தினாங்க ஒரு நாள். அந்த பங்கு பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. அப்புறம் அதை வித்ரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு ஏற்றத்தை சந்தித்தது. அதுபோல இங்கும் நிகழலாம். ஒருவேளை இந்த அலோகேஷன் கட்டை திரும்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க அல்லது அடுத்த மாசம் பண்ணலைன்னா இந்த பங்கினுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஏன்னா பொதுவாக இது ஓரளவுக்கு நல்லா செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. இந்த வாரம் முழுக்க எப்படி சார் இருக்கும் பங்குச்சந்தை? என்னோட ஃபீலிங் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை. மார்க்கெட் கணிசமாக அதிகரிப்பதற்கோ இறங்குவதற்கோ எப்போதுமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேணும். அது ட்ரிகர் பாயிண்ட் எப்படி இருக்கலாம்னா செப்டம்பர் 15ஆம் தேதியை ஒட்டி அல்லது டிசம்பர் 15ஆம் தேதியை ஒட்டி அட்வான்ஸ் டாக்ஸ் ஃபிகர்ஸ் வரும். நிறுவனங்கள் கட்டிய காலாண்டுக்கான வரி குறித்த புள்ளி விவரங்கள். அதுல அதிக வரி கட்டினா அந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு எடுத்துக்கலாம், பங்கினுடைய விலை உயரும். இல்லைன்னா குறையும். இது ஒன்று. இல்லைன்னா Q2 ரிசல்ட்ஸ். இந்த Q2 ரிசல்ட்ஸ் பெரும்பாலும் வந்துருச்சு. செப்டம்பர் முடிந்து அக்டோபர் மாதத்திலே பெரும்பாலும் எல்லாம் வந்துருச்சு. அதனால அந்த ட்ரிகரும் இப்ப கிடையாது. அதோட இந்த மாதாந்திரம் வரக்கூடிய டேட்டா பாத்தீங்கன்னா CPI, WPI
ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, தொழில் உற்பத்தி குறியீடு, அந்த பணவீக்கம் குறித்த புள்ளி விவரங்கள், இதுவும் எல்லாமே வந்துருச்சு போன வாரம். ஸோ எந்த விதமான ஒரு மேஜர் ட்ரிகர் பாயிண்ட்ஸும் இல்லாத ஒரு சாதாரணமான வாரமா இருக்கிறதுனால இந்த மாதிரி எந்த ட்ரிகரும் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படி ஒருவேளை ட்ரெண்ட் ஜெனரேட் ஆனிச்சுன்னா ஒரு ஒரு புல் பேக் தான் இருக்கலாம். அது வந்து இப்படி ஏறுறதை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் ரேலியா அப்போர்ட் ரேலியா எடுத்துக்க முடியாது. ஒரு இறங்குனதுக்கு உள்ள புல் பேக்கா நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு நேர்மாறாக இறங்குவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா அப்படி உறுதியா சொல்ல முடியாது. பட் பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான், கன்சால்டேஷன் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. Q2 ரிசல்ட் கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு கூட ஆனா 1-2 கம்பெனி Q2 ரிசல்ட் வெளியா இருக்கு இல்லைங்க சார்? ஆமா, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் நிறுவனத்தினுடைய முடிவுகள் இன்னைக்கு வெளியாயிருக்கு. அவங்களுடைய நிகர லாபம் 28% கிட்ட அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. பங்கினுடைய விலை கூட இன்னைக்கு வணிகத்துக்கிடையே ஒரு 13 ரூபாய் அதிகரிச்சு 384 ரூபாயை தாண்டி வணிகம் நடந்தது ஒரு கட்டத்துல. வேறு சில சின்ன சின்ன நிறுவனங்களுடைய முடிவுகளும் இன்று வெளியாக இருக்கிறது, நாளையும் வெளியாக இருக்கு. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் சார்? ஐபிஓல இன்று ஒரு ஐபிஓ முடிவடைஞ்சிருக்கு. ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். அது வந்து ஒரு வழியாக நேற்று வரைக்கும் அதனுடைய இது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகல. இன்னைக்கு வந்து 1.85 மடங்கு வந்து 185 அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க 100 பங்குகள்னா 185 பங்குகளுக்கு விண்ணப்பம் வந்து சேர்ந்திருக்கு இன்னைக்கு முடிவடையும் பொழுது. சோ அதனால ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நாளை பாத்தீங்கன்னா எல்ஐசிக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை பங்கு வெளியீடுன்னு சொல்லலாம் சமீப காலத்துல. ஆமா, என்டிபிசி கிரீன் இந்த என்டிபிசி நிறுவனத்தினுடைய துணை நிறுவனம். இந்த என்டிபிசி கிரீனுடைய பங்கு வெளியீடு நாளை துவங்குகிறது. இவங்க வந்து சோலார் எனர்ஜி பிளான்ட்ஸ் அது இன்ஸ்டால் பண்றது அந்த துறையில இருக்காங்க. நாளை துவங்கி 22ஆம் தேதியோடு முடிவடைகிறது. பங்கினுடைய விலை குறைந்தபட்ச விலை 102 ரூபாய், உச்சபட்ச அதிகபட்ச விலைங்கிறது 108 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அவங்க வரக்கூடிய பணம் கிட்டத்தட்ட 10,000 கோடி இதன் மூலமாக திரட்ட உத்தேசித்திருக்கிறார்கள். அதுல 75% வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 17,000 கோடி கிட்ட கடன் இருக்கு. அதுல வந்து பெரும்பகுதி இதுல அடைச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி கிட்ட அவங்க கடன் இருக்க போகுது. ஸோ அதனால ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும், ஒரு நல்ல பேரண்டேஜோட வரக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் கடன் அதிகமா இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம இங்க கவனத்துல கொள்ளணும். அதே மீறி இந்த பங்கினுடைய இது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகலாம் அல்லது அது எப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத பார்க்கணும், அவ்வளவு. நிச்சயம் சார். சார் பொதுவா வந்து பிசினஸ் பண்றதுக்கு ஐபிஓ எல்லாம் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு வாங்குவாங்க. கடன் அடைக்கிறதுக்கு கூட இப்படிலாம் பண்ணுவாங்க? நிச்சயமா. அதாவது மூலதனத்தை திரட்டுறதுங்கிறது எப்படின்னா, பொதுமக்களிடம் மூலதனத்தை வாங்கி அதை போட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறதெல்லாம் 90களில் இருந்தது. இப்போதெல்லாம் பெரும்பாலும் வந்து தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க, நடத்திக்கிட்டு இருக்காங்க. பூட் ஸ்ட்ராப்பிங்னு சொல்லி அல்லது ஏஞ்சல் ஃபண்ட் அல்லது வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டங்கள்ல வாங்கிட்டு பிரைவேட் ஈக்விட்டில இருந்து வாங்கிட்டு அப்படித்தான் வர்றாங்க தனியார் நிறுவனங்கள். இங்கு அரசு அதை செஞ்சிருக்கு, என்டிபிசி செஞ்சிருக்காங்க. அதனால அதுக்கு கடன் வாங்கி தான் அந்த தொழிலை செஞ்சிருக்கிறதுனால அந்த கடன் அடைக்கிறதுக்கும் வரலாம். தொழில் அபிவிருத்திக்காக இதுவும் தொழில் அபிவிருத்தின்னு ஒரு பகுதி தான். முதல்ல அவங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் பண்ணிட்டாங்க, கடனை வாங்கி போட்டு தொழிலை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த கடனை அடைக்கிறாங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கடன் அடைத்ததற்கு பிறகு அந்த அளவுக்கு கணிசமாக வட்டி இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தது குறையும். 10,000 கோடி கிட்ட அவங்களுக்கு வந்து கடன் குறையுதுன்னா அல்லது 7,500 கோடி கிட்ட கடன் குறையுதுன்னா அந்த 7,500 கோடிக்கு அவங்க வந்து 10% வட்டினா கூட 750 கோடி அல்லது 8% அல்லது 7% 600 கோடி 550 கோடி அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆண்டுக்கு அவங்களுக்கு வந்து கடன் சுமை குறையும். அது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய நஷ்டத்தை குறைக்கும் அல்லது லாபத்தை அதிகரிக்கும். சோ அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த மாதிரி கடனை அடைப்பதற்கு பொதுமக்கள்கிட்ட வந்து பணம் திரட்டுறதுங்கிறது நடந்திருக்கு இதுக்கு முன்னால. அது ஒண்ணும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருந்தது? க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து அந்த கச்சா எண்ணெயுடைய விலை வந்து இறக்கத்துல தான் இருக்கு. அந்த $68 கீழே தான் இருக்கு. $67.25 அதை ஒட்டி இருக்கு. இன்னும் 67 கீழே கூட வந்தது வர வணிகத்துக்கு இடையே. பட் இப்போ ஒரு சின்ன ஏற்றத்துல ஒரு 0.5% அதிகரிச்சிருக்கு. MCXல 5,700 தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 6,000 மார்க்குக்கு போல, சென்ற மாதம் போன அந்த உச்சத்திற்கு போல, இங்கேயுமே கூட 70 தாண்டல, $70 போல. கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை மீண்டும் கிட்டத்தட்ட $2,600 ஒட்டி 1% ஏறி இருக்கு. இன்னைக்கு $2,600 கிட்ட வந்திருக்கு. வெள்ளி கூட $30 கீழே எல்லாம் வரல, $30.75 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் கிட்ட ரெண்டுமே இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. MCXல வந்து 74,600 1% அதிகரிச்சிருக்கு கோல்டு. சில்வர் வந்து 1% அதிகரிச்சு 89,400 அப்படிங்கிற அளவுல வணிகம் நடக்குது. ஒரு ஸ்லைட்லி புல்லிஷ் ட்ரெண்ட். அந்த இறங்குனதுக்கு ஒரு புல் பேக் அப்படிங்கிற அளவுல நான் அதை பாக்குறேன். சோ பேர் மார்க்கெட் கிடையாது, பட் புல் மார்க்கெட்டும் இல்ல. அந்த இறங்குனதுக்கு ஒரு புல் பேக், சைட்வேஸ் மூவ்மெண்ட் அந்த லெவல்ல தான் வந்து இதுவுமே இருக்கு. ஒட்டுமொத்த சந்தையை போலதான் கச்சா எண்ணெயினுடைய மார்க்கெட், கோல்டு சில்வருடைய மார்க்கெட்டா இருக்கு. பிட்காயின் ஒண்ணுதான் இந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஆமா சார், கண்ணாப்பண்ணு ஏறிக்கிட்டே இருக்கே சார். பிட்காயின் ஏறினது மட்டும் இல்லாம அது கூட இருக்கிற நிறைய கிரிப்டோ கரன்சி ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அதாவது நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப பிட்காயின்
பிட்காயின் ஒண்ணுதான் ஒரிஜினல் கிரிப்டோ கரன்சி, நாட் ப்ரொமோட்டட் பை எனி இண்டிவிஜுவல் ப்ரொமோட்டர். அதுக்கான ஒரு ப்ரொமோட்டரோ ஒரு கார்பரேட் நிறுவனமோ யாருமே கிடையாது. அது எல்லாருமா சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி மாதிரின்னு வச்சுக்கலாம். அதனால அதுல ஆபரேட் பண்றதோ மேனிபுலேட் பண்றதோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதுவே $2000 இன்னைக்கு ஏறி இருக்கு. 91,600 தாண்டி ஆல் டைம் ஹை உச்சத்துல திரும்ப தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்பு $69,000 இருந்தது. அதாவது அந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பு $69,000 $70,000 இருந்தது. இப்ப $22,000 $21,000 அதிகரிச்சிருக்கு. பட் இதோட சேர்ந்து நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பிள், சொலானா, போல்கோ டாட், அப்கோர்ஸ் டோஜ் காயின் எல்லாருக்கும் தெரியும், எத்தீரியம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கேள்விப்படாதது ஆல்கோராண்ட்னு ஒரு கரன்சி இன்னைக்கு 20% ஏறி இருக்கு. ஆனா 20% ஏறி இருக்கான்னு நீங்க அசந்துட வேண்டாம். ஏன்னா அது 20%ங்கிறது 22 சென்ட் தான் அது ட்ரேட் ஆகுறது, பென்னி ஸ்டாக் மாதிரி. அந்த 22 சென்ட் ஒரு 3 பைசா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது அதிகரிச்சிருக்கு. லைட் காயின் இது எல்லாமே இன்னைக்கு தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பிட்காயினோடு சேர்ந்து அதை பின்தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது நம்ம நல்லதுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில. மேபி ராங், பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமா, டாஜிங்கிறது மீம் காயினுங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன வேலை நடக்குது யாரு எதுவுமே தெரியாதுல்ல சார். அவங்க ஆனா ஏகிட்டே போய்கிட்டு இருக்குன்னு மட்டும் பார்க்க முடியுது. ஆமா, இல்ல இதுல என்ன என்னுடைய கவலைன்னா, பிட்காயினை தவிர்த்து மற்ற காயின்ஸ் எல்லாமே ஒரு ப்ரொமோட்டர் உள்ள காயின். ஒரு நிறுவனம், ஒரு கார்பரேட் நிறுவனம், ஒரு ப்ரொமோட்டர் ஃபண்ட் பண்ணி அவங்க நடத்துறாங்க. அதனால அதுல மேனிபுலேஷன் இருக்கு நான் சொல்ல வரல. பட் அது ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால ரொம்ப இது கிரிப்டோ ETF எல்லாம் வேற வந்துருச்சு. இதுல ரொம்ப நாளாவே இருக்குது கிரிப்டோ ETFன்னு சொல்லி எல்லா கிரிப்டோவையும் ஒன்னா சேர்த்து பண்றாங்க. பட் அதுல ப்ரிடாமினன்ட்டா பிட்காயின் தான். இப்ப இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல IT ஃபண்ட்னு மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IT ஃபண்ட் இருக்கும், சாஃப்ட்வேர் ஃபண்ட்னு. அதுல பாத்தீங்கன்னா 85% இந்த ஒரு 6 கம்பெனி தான் வச்சிருப்பாங்க. இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மஹிந்திரா, HCL டெக். இந்த 6 கம்பெனி தான் இருக்கும். LNT இதை தவிர மத்த 15% தான் இந்த சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ETF. அந்த ETF வாங்குறதுக்கு பிட்காயினே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா பண்ணணும்னு சொல்லல, ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் சொல்றேன். இது எப்படி நம்ம பங்குச்சந்தையில நம்ம 2 மாதத்திற்கு முன்பு நம்ம பாட்காஸ்ட் துவங்கும் பொழுது தொடர்ந்து எச்சரிச்சுட்டு வந்தோம், பங்குச்சந்தை உச்சத்துல இருக்கு, கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அதே ஒரு கட்டத்துல இப்போ கிரிப்டோ கரன்சி போயிட்டு இருக்கும்னு எனக்கு தோன்றுது. வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்குங்களா சார்? ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அமெரிக்க பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அங்க எக்கானமி வலுவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால பணம் அதிகமா இந்தியாவிலிருந்து வெளியேறுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே சமயத்துல சில நல்ல செய்திகளும் இல்லாமல் இல்லை. பாரத ஸ்டேட் வங்கி ஒரு 10,000 கோடிக்கு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் கடன் பத்திரங்கள் வெளியிட்டு இருக்காங்க. 15 ஆண்டுகள்ல முதிர்வடையக்கூடிய இந்த பத்திரம் செலக்ட் மேஜர் பெரிய இன்வெஸ்டர்ஸ் வச்சுக்கோங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி காப்பீட்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறுவனங்கள் அதுல முதலீடு செய்திருக்கிறார்கள். அவங்க எதிர்பார்த்ததை விட 2 மடங்குக்கு மேல அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. 7.23% அதுக்கு வட்டி கொடுக்குறாங்க. வருஷம் வட்டி கொடுப்பாங்க அடுத்த 15 ஆண்டுகளுக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டுக்கு வந்திருக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு கடன் பத்திரங்கள் பிக்சட் ரிட்டர்னை நோக்கியும் பணம் பெரிய அளவுல இந்தியாவில் போக துவங்குறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பதாக இருக்குதுன்னு. 7.3% இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஓகேவா சார், இல்ல பாண்டுக்கு இது அதிகமா? இல்ல 7.23% அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் பாண்ட்ல. இப்ப ஷார்ட் டேர்ம்ல பார்த்தா நிறைய பேர் சொல்லலாம், என்ன சார் பேங்க்ல சில பேங்க்ல 8% ஆல்ரெடி கொடுக்குறாங்க, ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ல 8% கொடுக்குறாங்க, இன்ஃபேக்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 9% கொடுக்குறாங்க, 7.23 நல்ல ரேட்னு சொல்றீங்களே. ஏன் சொல்றேன்னா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்னுடைய ரேட்டிங் வேற, இது ஸ்டேட் பேங்க்னுடைய ரேட்டிங் வேற. ஒன்று. ரெண்டாவது, அவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய 8% 8% 444 நாட்கள் அப்படின்னு 1.5 வருஷம் 2 வருஷம் இதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஷார்ட் டேர்முக்கு தான் கொடுக்குறாங்க, லாங் டேர்முக்கு இல்ல. இங்க 15 ஆண்டுகளுக்கு ஒரு 7.23% கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு பணவீக்கம் கணிசமாக குறைந்து திரும்ப 3% 4% வந்ததுன்னா, வருமா சார்னு கேட்காதீங்க, வந்திருக்கு கடந்த காலத்துல. அது மாதிரி வந்ததுன்னா அப்ப வட்டி விகிதம் வங்கிகளே திரும்ப மறுபடி குறைஞ்சு 5% ஆறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. 2007 அந்த மாதிரி இருந்தது. இப்ப கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வங்கியில வட்டி விகிதம் 5-6% தான் இருந்துச்சு. அப்படி வரும் பொழுது இந்த 7.23% மிகுந்த பாதுகாப்பான ஒரு வங்கியை கொடுக்கும் பொழுது இது நிச்சயமா ஒரு நல்ல அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இது பெற்றிருக்குன்னு. முதிர்வு தொகையில ஏதாவது எக்ஸ்ட்ரா தருவாங்களா சார் போட்டு, இல்ல அதே அமௌண்ட் தான் வருமா? போட்ட அமௌண்ட் தான் வரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கிறது சகஜம். பட் நான் சொல்றது இதுதான், எல்லாருமே வெறுமனே 7.23% அது குறைவு அப்படின்னு பாக்காதீங்க. 15 ஆண்டுகளுக்கு 7.23%. நிறைய பேர் RBI பாண்ட் 8% கொடுக்குறான்னு சொல்றப்ப முதல்ல பாதி பேருக்கு அந்த தகவலே தெரியாது. ஸ்டேட் பேங்கை விட இன்னும் பாதுகாப்பானது மத்திய ரிசர்வ் வங்கியே கடன் பத்திரம் வெளியிடுறாங்க, அந்த தொடர்ந்து இருக்கிறது அவைலபிள், அது 8% கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அந்த 8%க்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னு உடனே அப்படியாம்பாங்க. நீங்க பேங்க்ல போட்ட 7% 8%க்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது, போஸ்ட் ஆபீஸ்ல போடுறதுக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது.
கிடையாது. அப்படிங்கும் பொழுது அந்த 8% வந்து ஆர்பிஐயே கொடுக்கும் பொழுது, அதுவும் வந்து 7 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அவங்க வந்து 6 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த வட்டியை கொடுக்குறாங்க பொழுது மிக பாதுகாப்பானது. ஸோ நம்ம வந்து ஒரு இல்லைன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து, ஏன்னா இதெல்லாம் ரிஸ்க் ஃப்ரீ. ரிஸ்க் பிரீமியம்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு காப்பீட்டோடு நமக்கு வர்ற மாதிரி. நம்ம காப்பீடு தொகையை செலுத்தாமல், காப்பீட்டுக்கான பிரீமியம் செலுத்தாமல் ஒரு ஒரு ரொம்ப வலுவான உத்தரவாதத்துடன் மத்திய அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடியது இந்த ஆர்பிஐ பாண்ட். ஸ்டேட் பேங்கை கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம லீகலா நம்ம அதை சொல்ல முடியாத சக்தினாலும், பட் அது கிட்டத்தட்ட அதுதான் பிராக்டிகலாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதனாலதான் இது இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. ஒரு 20,000 கோடி பணம் அங்க வருது அப்படின்னா, அதை நோக்கி வருகிறது அப்படின்னா வந்து அது ஒரு ஒரு கடன் சந்தை அடுத்து வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத காட்டுது. பங்குச் சந்தையிலிருந்து பணத்தை விட்டு எடுத்துக்கூடக்கூடிய சில பேர் வந்து அதை நோக்கி செல்கிறார்கள் நான் நினைக்கிறேன். புரியுதுங்க சார். சிறப்புங்க சார். டீட்டெயிலா சொன்னீங்க. இந்திர பிரசாத் கேஸ்ல ஆரம்பிச்சு பாண்டு வரைக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.